رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற கருத்தை ஆய்வு செய்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். இந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு உட்பட்டது கிடையாது. நம்முடைய மௌத்து வரைக்குமே குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு இப்படி இருந்தால் எல்லா விஷயங்களுமே நமக்கு புரிய ஆரம்பித்துவிடும். உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற நடைபெறப் போகிற எல்லா விஷயங்களுக்குமான அறிவு அல்குர்ஆனில் இருக்கிறது. உலகம் அறிகின்றவரை இந்த அறிவை யாராலும் அழிக்க முடியாது. அந்த அளவிற்கு படைத்த ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட அறிவாக இது இருக்கிறது. கடந்த காலத்தை பற்றி அறிய வேண்டுமா? அல்குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டுமா? அல்குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். இனிமேல் நடக்கப் போகிற விஷயத்தை ஆய்வு செய்ய வேண்டுமா? அல்குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் மருந்து. இது அல்லாத வேறு ஒரு வழியை நாம் கண்டுபிடித்து அதன் மூலமாக அறிவை பெற்றுவிடலாம் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அவைகளெல்லாம் இந்த உலக விஷயத்துக்கான குறைவான அறிவாகத்தான் இருக்குமே தவிர முழுமையான அறிவாக அது இருக்காது. அதனால்தான் நாம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களாக 37 வாரங்களாக சூரத்துல் ஆராஃபுடைய 37 வசனங்களை நாம் வாரத்திற்கு 1 என்ற அடிப்படையில் பார்த்து வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். எத்தனை பேர்கள் அதை வீட்டில் சென்று படிப்பீர்கள், அதை பற்றி புரிந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கேட்ட விஷயங்களை நாம வீட்டில் போய் இந்த அத்தியாயத்துடைய வசனத்தில் இப்படி சொன்னாங்க, அது இருக்குதா இல்லையா என்று நீங்களும் படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு அறிவை உங்களுக்கும் அல்லாஹ் தருவான் சார். இதுதான் இந்த கேட்பதும் சொல்வதற்குமான நடைமுறை. இதுதான் சொல்லிக்கொண்டு இருப்பவரை கேட்டுக்கொண்டே இருப்பது என்பது ஒரு வகை. இன்னொன்று கேட்ட விஷயத்தை நாம சென்று படித்து பார்த்து புரிந்து கொள்ளுகிற வகை. இது ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கேட்ட விஷயம் 50% மனசில் நிற்கும். நாமளாக படிக்கும்போது 100% உள்ள வரும். போன வாரம் நம்ம பார்த்தோம் 37வது வசனத்தில் இந்த உலகத்தில் அநியாயக்காரன் யார் தெரியுமான்னு நல்லா கேட்டிருந்தான். அநியாயக்காரன் யார் தெரியுமா? யார் அவன்? ஒமன் அதுலமும் மெம்மணி சாரா அலல்லாஹில் கதீம். எவன் ஒருவன் அல்லாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவனாக கற்பனை செய்து அல்லாவுக்கு உருவம் அமைத்து அல்லாவுடைய பண்புகளை மனிதர்களுக்கும் கற்களுக்கும் கழுதை குதிரைகளுக்கும் மரமட்டைகளுக்கும் சத்தவர்களுக்கும் கொடுத்து எவனா செய்கிறானோ அவன் டோட்டல் எல்லாமே அநியாயக்காரன். ஒன்று. இப்போ கல்லபி ஆயாத்திபி. இன்னொன்று, அல்லாவிடமிருந்து வந்த விஷயங்களை எவெல்லாம் பொய் என்று சொல்லுகிறானோ அல்லது அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறானோ. 2 அர்த்தம் இருக்கு அதுக்கு. ஒன்று, பொய்ன்னு சொல்லிட்டு சும்மா மட்டும் போகிறவன் ஒரு வகை. இன்னொன்று, தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும். 2மே குறிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2 சாராரை பற்றி அல்லாஹ் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறான். வருகின்ற ஆயத்துக்கள் 38, 39, 40 இங்கே வருகின்ற நிறைய விஷயங்கள் வருது. அதில் இவங்க யார், இவங்க எப்படி மௌத்தாவாங்க, மௌத்தான பிறகு நரகத்தில் போய் எப்படி நுழைவாங்க, நுழையும் போது அங்கே என்ன சொல்லப்படும், இப்படி ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் சொல்லலாம். வருகின்ற வசனங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அணுகுவாக எல்லாம் சொல்லுறாங்க.
38 சொல்கிறான், காலத்து குழு மோமின். நீங்கள் எல்லோரும் 2 சாதனை பற்றி எல்லாம் பேசுவோம் சொல்கிறான். நீங்கள் எல்லோரும் அந்த கூட்டத்துக்குள்ள போய் நுழைஞ்சிருக்க. எந்த கூட்டம்? ஏற்கனவே கூட்டம் அங்கே இருக்குது. அந்த நரகத்தில் ஏற்கனவே சில கூட்டங்கள் இருக்குது. அவங்க யாருனாக்கா, கதை ஹலத் மின் கபிலுக்கும் மின் ஜின்னை இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் ஏற்கனவே இது மாதிரி பொய்ப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வை கற்பனை செய்தவர்கள், இவங்க ஏற்கனவே நரகத்தில் கிடப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நீங்களும் போய் நுழைஞ்சிருங்க. யார்? புதுசாக போகிறவங்க, நியூ வெர்சன், இவங்க 2.0. இவங்கெல்லாம் ஒன்று ஏற்கனவே உள்ள, அது வந்து ஆரம்பகால மனிதர்கள். புதுசாக போகிறாங்கல்ல, அவங்கள பற்றி அதான் பேசுகிறான். சொல்கிறாங்களா, குள்ளமா தகலத் உம்மத்துன், ஒவ்வொரு கூட்டமும் அந்த பழைய கூட்டத்தோடு சேரும் போதெல்லாம், ஏற்கனவே கிடக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது, புதுசாக போய் சேர இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது. அது சொல்லுமா, லானத் வஸ்தஹா, ஏற்கனவே உள்ள கூட்டத்தை அது சபிக்கும். எப்படி சபிக்குமா? அல்லாஹ் அது விடவரையா சொல்கிறான். ஹத்தா இதா தாரக்கும் ஃபீஹா ஜமியா, எல்லோரும் ஒன்று சேர்ந்த பிறகு ஏற்கனவே உள்ளே இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து புதுசாக போகிற இந்த கூட்டம் போய் சபிக்கும். காலத்து ஒவ்வொராகும் நீ ஊழாகும், ரப்பனா ஹா ஊழாயி அதன்னுனா, யாரெல்லாம் ஏற்கனவே கிடக்கிறாங்கல்ல, இவங்க தான் எங்களே வழி எடுத்தாங்க, நாங்கள் பேசாமல் தான் இருந்தோம். அங்கே போய் சொல்ல ரிப்போர்ட்டை பாருங்க. இவன் சிந்திக்கிற, இவன் வந்து அறிவை வந்து நல்லா கொடுத்துருக்கிறான். அதை குறித்து நாம் செய்கிற செயல் சரியாக தப்பான்னு பார்க்காம நரகத்துக்கு போனவர்கள் கூட ஏற்கனவே நரகத்தில் இருக்க அந்த ஆளுங்களை பார்த்துட்டு நாங்கள் பேசாமல் தான் இருந்தோம், நல்லா தான் இருந்தோம், இவங்க தான் எங்களை வழிகட்டு விட்டாங்க. ரப்பனா காவலாய் அதன்றுனா கார்த்திகம் அதாவன் லியப்பன் மின்னார். இந்த நரக வேதனை இருக்குல்ல, இதில் வந்து எங்களுக்கு ஒரு பங்கு கொடு, அவங்களுக்கு 2 பங்கு கொடு பாருங்க. அங்கேயும் போய் வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஏற்கனவே எங்களை தான் வழிகெடுத்துட்டாங்க, அதனால எங்களுக்கு கொடுக்குற வேதனையை குறைவாக கொடு, எங்களை வழிகெடுத்தாங்கல்ல அவங்களுக்கு அதிகமாக கொடு என்று அல்லாஹ் அங்கேருந்து அந்த மனிதர்கள் சொல்வதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்புறம் சொல்கிறான், காலனி குள்ளி லியப்பின், அல்லாஹ் சொல்லுகிறான், நீ வந்து இங்கே வந்து இந்த போட்டி பொறாமலாம் அங்கே தான் வச்சுட்டு இருந்த, இங்கே வந்து 2 பேருக்கு சம்மந்தம் தான். ஏன்னா கேட்டவனும் தப்பு, ஃபாலோ பண்ணணும் தப்பு. சூப்பர் கற்று உள்ள இருக்குது. யாருமேலே அங்கே போய் பழி போட்டுற முடியாது. இவன் தான் என்ன கெடுத்தான், அவன் தான் என்ன கெடுத்தான். உனக்கு அறிவு கொடுத்தல, உனக்கு சிந்திக்க டாக்டர் கொடுத்தல, மற்ற விஷயம்லாம் சிந்திச்சில்ல, இதையே சிந்திக்கலை. இங்கே வந்து இருந்துக்கிட்டு அவனுக்கு 2 மடங்கு கொடு, எனக்கு பாதியாக கொடு அப்படி கட்டினாக்கா சித்தாவாது. 2 பேருக்குமே இந்த டபுள் பங்கு தான். வழக்கெல்லாம் காலம், இதை பற்றி நீங்கள் விளங்க மாட்டீர்கள். நம்மளை பார்த்து அல்லா சொல்கிறார். இந்த சொல்லியாச்சு விஷயத்தை 38 விஷயத்தை சொல்லிட்டான். உயிரோடு இருக்கிறவர்கள் நம்மளை சொல்கிறான், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஏன் தெரிஞ்சிக்க முடியாது? மௌத்தானவங்க எங்கே கிடக்கிறாங்க, நரகன்னா எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு அதோடைய வெப்பம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து படிக்கும்போது ஒரு லைட்டாக தான் நம்மளுக்கு விளங்கும். பொதுவாக இந்த தாழ்வின்னு சொல்லுவாங்க அரபியில். தாழ்வினானது ஒரு ஆயத்தை படிக்கும்போது அதற்கான விளக்கம் இருக்குல்ல, அந்த விளக்கத்துடைய பர்ஃபெக்ட் அந்த அர்த்தத்தை வந்து அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான். வார்த்தைக்கான அர்த்தத்தை எல்லோரும் அறிய முடியும், உலமாக்கள் அறிய முடியும், அறிஞர்கள் அறிய முடியும், இந்த வார்த்தைக்கு தனி வார்த்தைக்கு அர்த்தம் அறிய முடியும், சேர்த்து அர்த்தம் வைக்க முடியும். ஆனால் அதோடைய யதார்த்த விஷயம் ஒன்று இருக்கும். நரகன்னா எப்படி படித்தவங்களுக்கு வந்து படித்த நரகன்னு சொல்லுவோம், சொர்க்கம்னா சொர்க்கம்னு சொல்லுவோம். அதோடைய பர்ஃபெக்ட் விஷயம் யாருக்கு தெரியும்? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், நீங்கள் வழங்க முடியாது. இதெல்லாம் இதை அப்படியே நீங்கள் படிக்கும்போது என்ன வழங்கணும்னாக்கா, ஏற்கனவே ஒரு வழிகேட்டில் இருந்தால் கூட வழிகேட்டில் இருக்கிற ஒருவன் அழைத்தான் என்று சொன்னால் நீ அங்கே போயிடக்கூடாது. ஏன் போயிடக்கூடாது? இதுதான் வழிகேடு, இது நேர்வழி என்று தெளிவாக நான் அறிவித்து கொடுத்திருக்கிறேன். உனக்கு மூளையை கொடுத்திருக்கிறேன். அந்த மூளையை கொடுத்து அந்த அழைப்பவன் யாராக இருந்தாலும் நம்ம அழைக்கிறானே அங்கே போகலாமா வேணாமா நம்ம முதல்ல பார்க்கணும். போகலாமா வேணாமா எப்படி பார்க்கறது? நீனு உனக்கு அறிவு இருக்கிறது, சிந்திச்சு பாரு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வானத்தை படைத்தவன் சாதாரண கல்லாக இருக்குமான்னு யோசிச்சு பாரு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டாக படைத்த அல்லாஹ் மௌத்தான போட்டு புதைச்சிக்கிட்டு வழங்குறேன்னு யோசிச்சு பாரு. அப்போ யோசிக்கின்ற சிந்திக்கின்ற அறிவை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். அதை நீ பயன்படுத்தி நீ சரியாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில். அப்படி வாழாமல் அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே வந்து இருந்துக்கிட்டு எனக்கு 2 மணி எனக்கு 1 பங்கு கொடு, அவனுக்கு 2 பங்கு கொடு அப்படிலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தில் பதிவு செய்து விட்டு, உயிரோடு இருப்பவர்களுக்கு யாருக்கும் விளங்காது. இதையெல்லாம் ஏன் விளங்காது என்று சொன்னால், நீங்கள் படித்ததை அப்படியே புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிற முறையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர அதை குறித்து ஆழமாக ஆய்வு செய்து
இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் சிந்தித்து பார்த்தால் அதுக்கு விளக்கமே கிடைக்காது என்று அல்லாஹ் ஆயத்தில் விளக்கம் கிடைக்காது. இப்போ சாதாரணமாக கேட்குறேன்னே சொர்க்கம் இருக்கிறதுன்னு நம்புகிறோம். அல்லாஹ் பதிவு செய்கிறோம். சொர்க்கம் கீழே ஆறுகள் ஓடும், பாலாறுகள் ஓடும், தேனாறுகள் ஓடும், நீங்கள் மேலே இருப்பீங்க, கீழே வந்து ஆறுகள் ஓடும். நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. நம்மளுக்கு மேலே நம்ம நிற்போமா, கீழே வந்து ஆறு ஓடுவோம். இங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து செய்ய முடியுமா? அது மாதிரிலாம் எப்படி வந்து கீழே ஆறு ஓடும் மேலே நிற்போம், அதுக்கு வந்து உருவம் போடணும், அதுக்கு வந்து காங்கிரீட் போடணும், இங்கே அதுக்கு ஒரு ஆறு ஓட செய்ய வேண்டும். அதெல்லாம் சாதாரண பதிவு செஞ்சு போயிடலாம். இன்னொரு நாமளும் ஆமின் சாலைகளாக கஜரிப்பின் நக்கிகள் அனுபவம் காலிதீனத்திகான பதிவு செய்கிறாங்க. அப்போ சில விஷயங்களுக்கான விளக்கத்தை வார்த்தையுடைய அர்த்தத்தை வேணால் விளங்க முடியும். உலமாக்கள், அறிஞர்கள், மேதாவிகள், அறிஞர்கள் இருக்கிறாங்கள, இவர்கள் எல்லாம் வார்த்தையுடைய அர்த்தத்தை விளங்க முடியுமே தவிர அதனுடைய உண்மையான தாற்பயம் இருக்குல்ல, உண்மையான விஷயம், அதனுடைய ஒரிஜினல் விஷயத்தை அல்லாஹ் மக்கள் தான் அறிவார். ஆகையினால் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அதை ஃபாலோ செய்ய வேண்டும் என்பது மாத்திரம்தான் நமக்கு இடப்பட்ட கட்டளை என்பதை இந்த ஆயத்து மூலமாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதனால யார் நம்ம எந்த விஷயத்துக்கு அழைத்தாலும் அழைப்பவர் யார் என்று முதல்ல பார்க்க வேண்டும். அழைப்பவர் யார் என்று பார்த்து அந்த விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணுமா ஃபாலோ பண்ண வேணாமான்னு முதல்ல நம்ம முடிவெடுக்கணும். எப்படி முடிவெடுக்கிறது? அதுக்கு காரணங்கள் தான் போகும். இவர் அழைப்பது எதன் பக்கம் அழைக்கிறாரு, ஷிர்கின் பக்கம் அழைக்கிறாரா, நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரா, அதெல்லாம் பார்த்து நல்லா சிந்திச்சு பார்த்து அதன் பக்கம் செல்ல வேண்டும். அப்படி செல்லாமல் அவங்க இந்த வழிகட்டுறாங்க, இங்கேயும் சொல்ல முடியாது அங்கேயும் சொல்ல முடியாது என்று சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்குல்ல, இந்த வழக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் தூதர் சொல்லி காட்டிய இந்த வழக்க வழிபாடுகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அது வந்து எந்த விதமான மைனஸ் பாயிண்டே கிடையாது. எப்படி உதாரணமாக மோதின் பாங்க சொல்வார், இமாம் வந்து தொழுவார். எல்லா பள்ளிவாசலையும் இருக்கும். உலகம் வருகின்ற வரை எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் பள்ளிவாசல் இருக்குல்ல, கண்டிப்பாக 2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, 3 பேர் நிர்வாகிகள் இருப்பாங்க, 5 பேர் வந்து இருப்பாங்க. எங்கேயுமே நிர்வாகிகள் வராங்க போகிறாங்க. அதனால் எப்படி இமாமு எப்படி வச்சு சம்பளம் கொண்டு வச்சுருவாங்க, மோதின் சம்பளம் கொண்டு வச்சுருவாங்கல்ல, எல்லா பள்ளிவாசலையும் இருக்குது. இந்த விஷயம் வந்து உலகம் அழைகின்ற வரை மோதின் அழைத்து கொண்டே இருப்பார். யார் அழைக்கிறாரு? எல்லோரையும் அழைக்கிறார். வாங்க எல்லாம் எங்கே வாங்க, வெட்டியின் பக்கம் வாங்கன்னு அழைக்கிறாரா? இந்த வெட்டியின் பக்கம் வாங்கன்னு அழைக்கிற இந்த விஷயத்துக்கு வந்து எந்த விதமான செயற்கையே கிடையாது. இங்கே நம்மள்கிட்ட என்ன செயற்கை? உதாரணமாக காலையில் கஜர் தொழுதிங்கன்னா உங்களுக்கு இது தருவாங்க, லொக தொழுதோம்னா நாங்கள் இது தருவோம், அசர் தொழுதோம்னா இது தருவோம், மகிழ்வு தொழுது இது சொல்கிறோம். யாரும் சொல்கிறது கிடையாது. இது ஏன் அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? இதை அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை தொழ வேண்டும் என்பது. இதில் வந்து மனிதர்களாக எந்த சட்டத்தையும் ஏற்படுத்த முடியாது. இதே மற்ற மதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வந்து நீங்கள் அந்த வணக்க வழிபாடு தளத்துக்கு வந்து சுண்டல் கொடுப்போம், மத்தியானம் வந்தால் சோறு கொடுப்போம், சாயங்காலம் வந்தால் லட்டு கொடுப்போம், அதுக்கு பிறகு மகன் கூட எதாவது கொடுப்பான். கொடுத்து மக்கள் என்ன செய்வான்னு சொன்னாக்கா மக்களை அதை கவர் பண்ணி அவன் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கான்ல, இதுதான் கோழி. இது வந்து அல்லாஹ் சொல்லாதது. ஆனால் மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவன் அழைக்கிறானா இல்லையா? அழைக்கும் போது கூட்டம் போதா இல்லையா? நம்மகிட்ட கூட்டம் வராங்களா? பத்திரிக்கை எத்தனை பேர் வரும்? நம்ம 50 பேர் தானே வரும். 50 பேர் யாரும் வரனாலும் பிரச்சனை நம்மளுக்கு. யாரும் வரவில்லை என்று சொன்னாலும் வருவதற்காக வேண்டி எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டோம். உலக ரீதியாக செய்யக்கூடாது என்று எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க? மற்ற மதங்கள்லாம் அந்த வணக்க வழிபாடு பக்கம் வருவதற்காக என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் தான் கூட்டம் போயிட்டே இருக்காங்க. நீ நினைக்கிறது நீங்கள் தான் பார்ப்பீங்க, டிவியில் பேப்பரில் பார்க்குறீங்கல்ல, கோடிக்கணக்கான பேர் போகிறோம், 50 லட்சம் பேர் போகிறோம், 1 கோடி பேர் போகிறோம். ஏன் போகிறான்னாக்கா அவனுக்கு வேறு விஷயங்கள் உலக ரீதியாக கிடைக்கிறது. வேறு விஷயங்கள் உலக ரீதியாக கிடைக்கின்ற காரணத்தினால அவன் எல்லாம் போகிறாங்க. அதை பார்த்து நம்ம ஏமாந்துட முடியாது. அப்போ அவன் அழைக்கிற எது பக்கம் அழைக்கிறான்? அவன் எதை சார்ந்து இருக்கிறானோ அதன் பக்கம் அழைக்கிறான். அவன் எல்லாம் அங்கே ஓடுறான். அதுக்கு பிறகு உலக ரீதியாக அவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு வணக்க சிலதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆள் வந்து எதுவுமே சம்பாதிக்காமே அங்கே வாங்கலாம். சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அளவு சட்டை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் கூட்டமாக போகும். இது யார் ஏற்பாடு பண்ணது? அவன் ஏற்பாடு பண்ணது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அழைத்தவன் அவன் ஒன்று அழைக்கிறான். எதன் பக்கம் அழைக்கிறான்? வழிகாட்டின் பக்கம் அழைக்கிறான். அதை வந்து செவிப்படுத்த அங்கே போயிட்டீங்க. ஆனால் நீ உண்மையான விஷயத்தை நீ விளங்கலை. உண்மையான விஷயம் என்ன? உனக்கு எந்த விதமான வாங்க சொல்லுவாங்க, நீ வந்தாவா வரட்டும், இவ்வளோதான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் 5 வேலை சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் இவ்வளோ என்ன வேலை வருவாங்க, அதிகமாக வேலை வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அல்லாவுடைய ஏற்பாட்டால் அதை வந்து கண்டிஷன் பண்ணாத, நல்லா கண்டிஷன் பண்ண மாட்டான். நான் அழைப்பேன், அழைப்பதற்கு ஆட்களை ஏற்பாடு செய்வேன்,
என்னுடைய வசனங்களை ஓதுவதற்கு நான் ஏற்பாடு செய்வேன், நீ வந்தவா வேண்டாம். தெளிவாக இருக்கிறான்னு வசனம். பமன்சா இருப்பேன், பமன்சா எவன் நம்பிக்கை இருக்கிறவா, நம்பிக்கைன்னா போய்க்கும். அப்போ இங்கே பாருங்கள், உலக ரீதியாகவே ரொம்ப கரெக்டாக இருக்கிற மார்க்கம் நம்ம மார்க்கம். அது எந்த விதமான செயற்கையே கிடையாது, எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஒரிஜினல் இதுதான். ஏன் வந்தாவா வரட்டினா போவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் என்று சொன்னால், வந்தால் உனக்கு நல்லது, வரட்டினா உனக்கு தான் கேடு, நீ தொழுதா உனக்கு தான் நல்லது, வந்தால் வரட்டினா போன்றான். கமன்ஸா இனிமேல் கமன்ஸா இருக்கிறான் அவசியம். அப்போ இதுதான் அழைப்பாளர்கள் எதன் பக்கம் அழைக்கிறார்கள். நீங்கள் நேரான வழியின் பக்கம் ஒரு பக்கம் அழைக்கிற கூட்டம் இருக்கிறது, இன்னொன்று உலக காரியத்தை வைத்து அழைக்கின்ற கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டங்களை பற்றி அதில் 39 வருஷம் அதில் வருகாலத்தை நம்ம பார்ப்போம் அடுத்த வாரங்களில். அப்போ ரொம்ப அதுதான் தெளிவாக சொல்லுது, 2 கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த 2 கூட்டங்கள் அழைத்து கொண்டு தான் இருக்கிறது. அந்தந்த கூட்டங்கள் ஒரு கூட்டம் வந்து அவர்கள் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டமும் அழைத்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய அழைப்பு எப்படின்னாக்கா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் அழைப்பு. இது உலகம் முழுவதுக்குமான அழைப்பு, எல்லா மனிதர்களுக்குமான அழைப்பு, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் கிடையாது. உலக மக்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுடைய காதலில் இந்த வாக்கு சுத்தம் வந்து விழும். வாங்க வாங்க நல்லா அழைத்து கொண்டே இருக்கிறான். இவன் போங்க போகணும்னு போய்கொண்டு இருக்கிறான். ஒரு சதவீதம் தான் போகிறான், தெரிஞ்சவங்களும் போயிட்டு இருக்கிறான். அப்போ அழைப்பாளர்கள் அழைக்கின்ற அந்த விஷயத்திற்கு பதிலளிப்பவர்கள் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும், யாரெல்லாம் அவர்களுடைய அழைப்பை கேட்டு அதன் பக்கம் உலக ரீதியாக செல்கிறார்கள் அவர்கள் நரகத்திலும். அங்கே போயிட்டு இவன் தான் என்ன வழிகெடுத்தான்னு சொல்லக்கூடாது பண்ணின்னு அவன் நட்டுக்கும் சோத்துக்கும் சுண்டலுக்கும் தான் அவனை அழைத்திருக்கிறான். அல்லாஹ் வணங்குவதற்கு அழைக்கல, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல. மாறாக அவன் அழைத்தது நீ திங்கிற சோத்துக்கும் உலக ரீதியான விஷயத்துக்கு தான். அதற்கு பிறகு ஹராம் கிடையாது, அங்கே ஹராம் கிடையாது. அந்த கடவுளுக்கு இவன் போய் ஷேர் கொடுக்குறான், போய் உண்டியல் போடுறோம். நம்ம உண்டியல் எடுத்துக்கோம், எவ்வளோ கிடைக்கும், 10 ரூபா நோட்டு 10 ரூபா பார்ப்போமா இல்லையா, 10 ரூபா எடுத்து வச்சுட்டு போடலாமா வேணாம்னு பார்ப்போம். இதான் நம்ம இதான் யதார்த்தம், இதுதான் மனுஷனுக்கு. எல்லாருக்கும் எடுத்தால் தான் உங்களுக்கு 10 ரூபா எடுத்து பார்ப்போம், சரி போடலாம் இல்லை போட அங்கே வேறு ஒரு 10 ரூபா தான் போகும். இதுதான் யதார்த்தம். அதனால தான் நம்மளுக்கு வந்து 2000 ரூபா வசூல் ஆகுது ஒரு வாரத்துக்கு, புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துல உள்ளது. அதே நேரத்தில் பாருங்கள், அவன் என்றால் உண்டியல எவ்வளோ கிடைக்குது, கோடிக்கணக்காக ஆடுறான். எங்கேயாவது கிடைக்குது அவனுக்கு? அவன் வச்சிருக்கான ரூல்ஸு. அந்த கடவுளுக்கு வந்து 30% நான் கொடுத்துட்றேன், இந்த ஹராமலன்னு சொல்லி போடுறான்னா அங்கே கொட்டு வேற ஒன்றும் இல்லை. அப்போ அழைப்பாளர்கள் அழைக்கின்ற பொழுது அவன் உலக ரீதியான லாபத்தை வைத்து அழைக்கிறான், உலக ரீதியாக அவன் கற்பனை பண்ணுகிறான், எந்த விஷயத்தை சொன்னால் கவர் பண்ணலான்னு பார்க்குறான். அதனால் மக்கள் கூட்டமாக சொல்கின்றார்கள். அதனால் கூட்டத்தை பார்த்து ஏமாந்து போய்விடக்கூடாது என்றும் அல்லாஹ் இங்கே பிரதேசி. கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு ஆள் இல்லைனாலும் இது உண்மை தான், யாருமே தொடர்புனாலும் உண்மை தான். இது இமாமல் மோதல் மாத்திரனாலும் உண்மை தான். இது அல்ல வந்தாவா வரட்டா போகிறான், இதுதான் உண்மை. அது மாதிரி செலவு பண்ணுற விஷயம் நம்ம முடிஞ்சாதான் செலவு பண்ண முடியும், அது ஹலாலாக இருக்கணும். இப்படி தெளிவாக சொல்கிறது நல்லா சொல்கிறது. அப்போ ஒரு பக்கம் ரொம்ப தெளிவான அழைப்பு ஒன்று இருக்கிறது, இன்னொரு பக்கம் பொய்யான அழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பொய்கள் மிகைத்து இருக்கிறது. அந்த மிகைத்திருக்கிற அந்த பொய் மிகைத்திருக்கின்ற காரணத்தினால் ஒருபோதும் உண்மையான விஷயம் கீழே போய்விடாது. அது தெளிவாக பல இடங்கள் நல்லா பதிச்சு. அதனால் அழைக்கின்ற கூட்டங்கள் நாளைக்கு மறுமை நாளில் நரகத்தில் செல்லும், அழைக்கின்ற கூட்டங்கள் சொர்க்கத்துக்கும் செல்லும். எந்த கூட்டம் அழைப்பது சொர்க்கம், எந்த கூட்டம் அழைப்பது நரகம் என்பதை இங்கே வழங்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் நம்மளுக்கு பதிவு செய்கிறான். அகையினால் இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனை இது மாதிரி ஓதி படித்து அது உள்ளே இருக்கிற கருத்துக்களை விளங்கி பார்த்து நம்முடைய நடைமுறைகளில் எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்கிறார்கள் என்பதை குறித்து பார்த்து அதன் மூலமாக நாம் வந்து என்ன செய்ய செயல்பட வேண்டும். அதனால தான் இந்த கூட்டங்கள் வருகிறது. போனவரோட பேசினாலும் அவ்வளோ கற்றுக்கிறாரு, சும்மாவோட அவசரம் கத்துறாரா இல்லையா, கூட்டங்கள் ஏது வருகிறது, ஜமாத்துகள் எல்லாம் காரணம் தான். அவங்க எல்லாமே உலக ரீதியான விஷயங்கள், உலகத்தில் இருக்கிற அந்த ப்ராஃபிட்டுகள், உலகத்தில் கிடைக்கிற அந்த அவங்களுக்கு உலக ரீதியாக கிடைக்கிற லாபங்கள், இவைகள் எல்லாம் அவருடைய மறுமை கண்ணை மறைக்கிறது அல்லது மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. எவ்வளோதான் இந்த காரணம் தான் இப்படி பிரிவு காரணமே தவிர சொந்தமாக சொல்ல புராண வசனங்கள் நிறையா இருக்குது. அன்றைக்கி அவர் பேசுகிறேன் சப்ஜெக்டுக்கு போனவன் சும்மா பேசுகிறதா இல்லையா, அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக புராணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பிரிவுகளுக்கும் அத்தனை கூட்டங்களுக்கும் காரணமே என்னென்னாக்கா மறுமையை பற்றிய சிந்தனை குறைவாகவும் உலகத்தில் கிடைக்கிற அந்த நன்மைகள் அதிகமாக வைத்துக் கொண்டு செயல்படுகிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஆக எந்த கூட்டம் மறுமையை நோக்கி அழைக்கிறார்களோ அதன் பக்கம் நாமெல்லாம் செல்ல வேண்டும். எந்த கூட்டம் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டுக்கிட்டு அவர்கள் பக்கம் சென்று விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் விட்டு துவா செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு ஆழமான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் இன்னும் பதிவு செய்கிறான்.
39 வருஷத்தில் சொல்ல அடுத்தவரை பார்த்துருக்கிறோம். ஆகையினால தெரிந்த விஷயங்களை நாம் சில புரிந்து கொண்டு செயல்படுத்தி அதை நாமும் உணர்ந்து குடும்பத்தினருக்கு உணர்த்தி மற்ற மக்களையும் அதற்கு அழைக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவதாக வாக்குறுதியாக நன்றிகளாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.